நீ உருவாக்கலனா அது உன்னை உருவாக்கும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஹேபிட் இது நியூட்ரல் கிடையாது. ஹேபிட் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க நைட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுறதுனால நீங்க மார்னிங் வந்து ரிலாக்ஸ்டாகவும் உங்களால எந்திரிக்க முடியாது. இதனால உங்களோட எனர்ஜி டவுன் ஆகுது. உங்களோட எனர்ஜி டவுன் ஆகுறதுனால நீங்க மற்ற விஷயங்கள்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதனால உங்களோட டிசிப்ளின் அடி வாங்குது. டிசிப்ளின் அடி வாங்குறதுனால உங்களோட லைஃபை நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்க. ஒரு பழக்கம் தனியா டிஸ்கிரைப் பண்ணாது, அது ஒரு செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். பழக்கம் சின்னது மாதிரி தான் தெரியும், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. பேட் ஹேபிட் வந்து நமக்கு எனிமி கிடையாது. நமக்கு அது பேட் ஹேபிட்டா இல்ல குட் ஹேபிட்டா அப்படிங்கிற அவேர்னஸ் இல்ல. ஒன் ஹேபிட் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல நீங்க ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்றீங்களா? இதுதான் லைஃபோட கேம். இந்த கேமோட ரிசல்ட் உங்களோட ஹேபிட்ஸ் மூலியமா தான் தெரியும். மேலும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே கனெக்ட் வித் மனதின் மருத்துவம்.